Hey guys, happy Diwali first. இன்னைக்கு actually Diwali நாள்ல இருக்கும். பட் இந்த வீடியோ Diwaliல முடிஞ்சுதான் வரும். ஸோ இது வந்துட்டு ஒரு மெமரிக்காக தான் நான் வந்துட்டு கிரியேட் பண்றேன். ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இங்க பட்டாசு சவுண்ட். இப்போ மணி வந்துட்டு 5:25 ஆகுது. காலையில இருந்து ஒண்ணுமே பண்ணல. லைக் ஜஸ்ட் another day அந்த மாதிரி தான் இருந்தது. காலையில எழுந்துச்சு சாமி கும்பிட்டோம், பலகாரம் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் என்ன குளிச்சு ரெடி ஆகி சும்மா ரொம்ப பேசிக்கான நாள் மாதிரி தான் இருந்தா. நீங்க வீட்லயும் கொஞ்சம் என் தம்பி அம்மாலாம் கொஞ்சம் சிக்கா இருந்தாங்க. அதனால அவங்கலாம் படுத்து தூங்குனாங்க. நானும் மதியம் சாப்பிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிட்டு வந்துட்டேன். இப்பதான் கொஞ்சோண்டு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஸோ ஐ வாண்ட் டு கெட் ரெடி. என்னுடைய ப்ராப்பர் ஆக்சுவல் தீபாவளி ட்ரெஸ் வந்து போடணும். சாரீ ஒன்று கட்ட போறேன். அதுக்கு கொஞ்சம் மேக்கப் பண்ணி கொஞ்சம் போயிட்டு போட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தேன். அது வந்து கொஞ்சம் வெயில் போறதுக்குள்ளே பண்ணிடணும் அப்படின்னு பார்த்தேன். ஆனா இப்பவே வெயில் கொஞ்சம் போயிட்டே இருக்கேன். நான் என்னுடைய பிளாக் காஃபி பண்ணி எடுத்துட்டு வந்தேன். இன்னும் கொஞ்சம் கூட முழிக்கிறதுக்கு. என்னுடைய 4வது காஃபி. ஸோ நான் வந்து நடுவில் கொஞ்சம் ரொம்ப போர் அடிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஹவுஸ் ஆஃப் டிராகன்ஸ் பார்த்துக்கிட்டு என்னோட ஹேரை வந்துட்டு ஸ்ட்ரைட்டன் பண்ணிட்டேன். ஸோ அதனால அந்த ஒரு பெரிய வேலை வந்து முடிஞ்சுதா. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். ஆல்சோ ஹேர் வாஷ்க்கு வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்துட்டு ஹேர் ஆயில் வந்துட்டு ஒரு ப்ராப்பர் ரொட்டீனா ஓவர் நைட் வச்சேன். எப்பயுமே வைப்பேன். எப்படி வைப்பேன்னா 1 hour மட்டும் ஊற வைப்பேன், 2 மணி நேரம் அந்த மாதிரி மட்டும் ஊற வைப்பேன். பட் இன்னைக்கு அதாவது போன வாஷ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் நைட்டே வச்சுட்டேன். அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு அழகாக வாஷ் பண்ணோடனே அந்த முடி வந்து ஆனால் நான் ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு நைட் ஃபுல்லாக எண்ணெய் வச்சுட்டு வாஷ் பண்ண முடியோட நிலமையே வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸே கிடையாது. ஆக்சுவலாக இன்டீரியராகவும் இட் ஃபீல்ஸ் குட். எனக்கு ரொம்ப ஹீட் பாடி. ஸோ ஆயில் வச்சாதான் அது வந்து பேலன்ஸ் அவுட் ஆகும். ஸோ ஹேர் ஆயிலுக்காக வந்துட்டு நான் இந்த மாமாஎர்த்தோட ஹென்னா ஹேர் ஆயில் வந்து யூஸ் பண்ணிட்டேன். இதில் ஹென்னா அண்ட் காஃபி ஆயில் இருக்குது. இது ப்ரீமெச்சூர் கிரேயிங்கை வந்து தடுக்கிறதுக்கு. ஆல்சோ ஹென்னா என்ன பண்ண போகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய முடியை வந்துட்டு செம்மையாக கண்டிஷன் பண்ண போகுது. எனக்கு வந்து ஹென்னா ரொம்ப பிடிக்கும் என்னுடைய முடிக்கு. அண்ட் இது கூடவே வந்துட்டு உங்களுக்கு ஹென்னா ஷாம்பூ இருக்குது. இதுவும் வந்துட்டு உங்களுக்கு ப்ரீமெச்சூர் கிரேயிங்கை வந்து தடுக்கிறதுக்கு தான். இதையும் நான் என்னுடைய ஷாம்பூயிங் பர்பஸ்க்காக வந்து இன்னைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் போர் பண்ணுற மாதிரியான கேப்போடையும் வரும், இந்த மாதிரி ஆப்ளிகேட்டரோடையும் வரும். ஸோ நீங்கள் ஆப்ளிகேட்டர் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அழகாக ரூட்ஸில் டைரெக்டாக ஆயில் வந்து போகும். அண்ட் உங்களுக்கு மெஸ் ஃப்ரீயான ஒரு ஜாப் மாதிரியும் இருக்கும். ஈஸியாக ஜாலியாக வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ஆயிலிங் ப்ராசஸ் வந்து பண்ணி முடிக்கலாம். பட் எனக்கு வந்து பழகிடுச்சு. அது ரொம்ப பெரிய மெஸ்ஸியான ஒரு விஷயமாலாம் நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். எடுத்து அப்படி போட்டு அப்படி பண்ணிடுவேன். ஸோ இதை வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். எப்படின்னா இது ரொம்ப ஹெவியா இல்லை என்னுடைய முடியல. சில ஆயில் வந்து ரொம்ப ஹெவி டியூட்டி ஆயில் மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் கிடையாது. இது ரொம்பவே வந்துட்டு கம்ஃபர்டபுளான ஈஸி வேரபிளான ஒரு ஆயில் மாதிரி தான் இருக்கும். பட் நான் ட்ரீட்மெண்ட் மாதிரி தான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்றதுனால எனக்கு எப்படி இருந்தாலும் நான் பெருசாக வந்து கன்சிடர் பண்ண மாட்டேன். இது வந்து உங்களுடைய முடி அண்ட் ஸ்கேல்பை நரிஷ் பண்ண போகுது. அண்ட் இதில் எந்த கெமிக்கல் இன்க்ரீடியன்ஸும் நிறைய இல்லை அப்படின்றதுனால கண்டிப்பாக நான் வந்துட்டு மாமாஎர்த்தோட ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸே உங்களுக்கு நான் வந்து அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ரீசனுக்காக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நாளடைவில் இது முடிய ஸ்ட்ராங்காகவும் ஆக்க போகுது. அதுவும் எனக்கு ரொம்ப தேவை. ஏன்னா கண்ணா பின்னான்னு கொட்டிக்கிட்டே இருக்கு. நான் ஒரு இயர்லி கிராஃப் மாதிரி எடுத்தனாலே இந்த 2022 தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஏகப்பட்ட முடி கொட்டியிருக்கு. நானும் ஏகப்பட்ட அதுக்கான ப்ரிகாஷனரி வேலைலாம் செஞ்சு 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 பாஸ் ஆகும். அப்புறம் அப்படின்ட்டு வந்துட்டு அப்படியே இறங்கும். அப்படியே மறுபடியும் வந்துட்டு முடி கொட்டும். நான் என்னுடைய ஸ்கின்னுக்கு வந்து கொடுக்குற அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு என்னுடைய முடிக்கு வந்து கொடுக்கல இந்த வருஷம். அதுதான் வந்து ஒரு மெயின் ப்ராப்ளம். ஸோ இந்த ஆயில் வச்சு ஒரு நைட் ஃபுல்லாக நான் வந்து ஊற வச்சுட்டேன். அப்புறம் காலையிலேக்கு வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணும்போது இந்த ஹென்னா ஷாம்பு வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன். அது ரெண்டுத்துலையுமே வந்துட்டு உங்களுக்கு இண்டிகோ ஆயில் கூட இருக்கு. இது வந்து உங்களுடைய முடியல இருக்க அந்த டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் ஸ்கேல்ப்ல இருந்தது, ட்ரை ஸ்கேல்ப் இஷ்யூ அதெல்லாம் இருக்குன்னா அதெல்லாம் வந்து சரி பண்ண போகுது. ஆல்சோ இந்த ஹென்னா ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா எல்லா ஹேர் டைப்புக்கும் வந்துட்டு சூட்டபிளா இருக்க போது. ஸோ கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணலாம். நீங்க ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் லிங்க்ஸ் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துறேன். இது மாமாஎர்த்தோட அஃபிஷியல் வெப்சைட், மாமாஎர்த்தோட ஆப் அமேசான், நைகா அண்ட் ஃபிளிப்கார்ட்ல அவைலபிளா இருக்கு. நான் உங்களுக்கு ஒரு கூப்பான் கோட் கொடுக்குறேன். இந்த கூப்பான் கோட் நீங்க மாமாஎர்த்தோட அஃபிஷியல் வெப்சைட்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். மாமாஎர்த்தோட ஆப்லயும் நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஆப் யூசர்ஸ்க்கான லிங்க்ஸ், iOS அண்ட் ஆண்ட்ராய்ட் யூசர்ஸ்க்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க தாராளமா செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கூப்பன் கோட் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடிஷனல் ஆஃபர் கிடைக்க போகுது. அண்ட் மாமாஎர்த்தோட அஃபிஷியல் வெப்சைட்ல நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்க ஆர்டர் ஒரு மரம் நடுறதுக்கு லிங்க் பண்ணப்பட போகுது. இதை பிளான் கொண்டு இனிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க. 2025 1 மில்லியன் மரம் நட்டணும் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தாராளமா நீங்க அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்ல வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கலாம். நான் அப்படிதான் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இன்னொன்று என்னன்னா அவங்க வந்துட்டு ஒரு குட்னஸ் இன்சைடர் அப்படின்ட்டு ஒன்று வச்சிருக்காங்க. அதுலயும் நீங்க வந்து மெம்பர் ஆகிக்கலாம். நீங்க ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துறேன். அதுல நீங்க ஆனீங்கன்னா என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் கிடைக்க போகுது. அண்ட் ஒரு ஆர்டருக்கும் உங்களுக்கு அழகான ஃப்ரீ கிஃப்ட்ஸ் கிடைக்க போகுது. நிறைய சேல்ஸ் டைமும் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ நீங்க வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நிறைய ஆஃபர்ஸ் இருக்கும். ஸோ இதை கூட நீங்க தாராளமா வந்துட்டு மெம்பர் ஆகி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் வந்து சில பெனிஃபிட்ஸ் இருக்கு உங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்ல நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது. ஸோ நீங்க அப்படியே வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஹேர் வாஷ் பண்ணிட்டு நார்மல் ஹேர் கண்டிஷனர், ஹேர் மாஸ்க்லாம் பண்ணிட்டு நான் வந்துட்டு என்னுடைய ஹேரை வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணிட்டு
பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான் இப்போதைக்கு என்னோட முடிக்கு நான் பண்ணியிருக்கேன். ஏதாவது ஹேர் ஸ்டைல்னு பண்ணும்போது நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ குயிக்காக என்னுடைய மேக்கப் நான் பண்ணிக்க போகிறேன். ஜஸ்ட் ஒரு ப்ரைமர், ஒரு க்ரீம் பேஸ்டு ப்ரைமர், ரொம்ப சிம்பிளாகவும் குவிக்காகவும் போட போகிறேன். இன்னொன்று என்னென்னா, என்னுடைய கேமரா வேறு பேட்டரி வந்து சாவ போகுது. அதுக்குள்ளே நான் வந்துட்டு முடிக்கணும். நேற்று வந்து ஒரு சின்ன தீபாவளி கெட் டுகெதர் மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸோட வந்துட்டு நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம். அந்த மாதிரி ஆக்சுவலி நாங்கள் செலிப்ரேட் பண்ணதே கிடையாது. அது என்னன்னா, நிறைய பேர் வந்து செட்டில் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ப்ராப்பராக அவைலபிளாக இல்லாமல் இருந்தாங்க. இப்போ வந்து கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்க வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தாங்க. அண்ட் கல்யாணம் ஆனவங்களும் கொஞ்சம் தலை தீபாவளி அது இதுன்னு கொஞ்சம் ஃப்ரீயானாங்க. இன்னும் கொஞ்சம் கூட நல்லாவே வந்து செட்டில் ஆனாங்க நிறைய பேர். ஸோ அதனால ஓகே, இந்த டைம் வந்துட்டு நம்ம கண்டிப்பாக இதை எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸோடலாம் ஒரு ஜாலியான ஈவினிங் மாதிரி இருந்தது நேற்று ஈவினிங். இப்போ கொஞ்சம் ஃபவுண்டேஷன் ஜஸ்ட் இந்த ஆரஞ்சு போட்ட இடத்த மறைச்சிட்டு ஒரு லைட் பேஸ் கொடுக்க. கேமராவில் பேட்டரி காலி. ஸோ ஃபோனுக்கு வந்துட்டேன். ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் த குவாலிட்டி, பட் ஐ திங்க் இட்ஸ் நைஸ் ஒன்லி. ஸோ என்ன பண்ண போறேன்னா, காஃபி குடிச்சிட்டு மூடிட்டு மேக்கப்பை போட போறேன். மேக்கப் போடும்போது வேற காஃபி குடிக்கிறது இட்ஸ் அ பேட் திங். ஏன்னா அப்படியே வேர்க்கும் நமக்கு, வேஸ்ட்டு தான் ஒழுங்காக போடுறது. பட் எனக்கு காஃபி வேணும் என்னுடைய சிஸ்டம்ல. 4 நாளாக ஜிம் வேற இல்லை. ஜிம் இல்லைன்னா சாட்டர்டே சண்டே. சாட்டர்டே நான் வந்து லீவ் போட்டுட்டேன். சண்டே லீவு. இன்னைக்கு தீபாவளின்னு ஜிம்மே லீவு. நாளைக்கும் தீபாவளியை முன்னிட்டு ஜிம் லீவு. ஸோ இதாண்டா சாக்குன்னு நான் ரொம்ப இஷ்டத்துக்கு சாப்பிட்டுட்டு இருக்கேன். பலகாரம்லாம் இல்லை, ப்ரௌனி வாங்கினேன் ஒரு தீபாவளி ஹேம்பர்னு. லிட்டில் பேக்ஸ் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் ஸ்டோர்லேருந்து என்னுடைய ஃப்ரெண்டு தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுடைய கேக்ஸ், ப்ரௌனிஸ், இந்த விஷயங்கள்லாம் செம்மையாக இருக்குமா. வாங்கி நல்லா வச்சு தின்னுக்கிட்டே இருக்கேன். கொஞ்சம் லைட்டர் ஷேட் கன்சீலர் எடுத்து கண்ணு கீழே மட்டும் போடுறேன். நான் ரொம்ப ரேண்டமாக பிச்சு பிச்சு பேசிட்டு இருக்கேன்ல இன்னைக்கு. ஸோ அம்மா, என்னோட ஃபோனில் நான் வந்து இது வச்சுருக்கேன், ஃபேஸ் ஐடி வச்சுருக்கேன். இந்த மாதிரி மேக்கப் நான் பாதி வேலையில் இருக்கும்போது மட்டும் என் ஃபோன் வந்து சுத்தமாக என்னை ரெக்கக்னைஸே பண்ண மாட்டேங்குது. ஸோ கொஞ்சோண்டு லூஸ் பவுடர் எடுத்து என் ஃபேஸில் நான் வந்து நல்லா செட் பண்ணிக்கிறேன். கொஞ்சோண்டு பிரான்ஸ்ட் லுக் வேணும் லைட்டாக. ஏன்னா இன்னைக்கு நான் ரொம்ப நேச்சுரல் பேஸ் மாதிரி தான் வந்து போயிருக்கேன். ஜஸ்ட் என்னுடைய ஃபேஸ் டோனை நேச்சுரலாக வந்து செட் பண்ணுறதுக்காக ஒரு டார்க்கர் ஆர் கொஞ்சம் ஆரஞ்சியர் ஷேட் எடுத்துக்கிறேன். அதை எடுத்து இந்த நெத்தியோட அவுட்டர் பெரிமீட்டர்ஸ், கணத்தோட சைடுங்கெல்லாம் வந்து போட்டுக்கிறேன். பிளாக் கலர் 2-in-1 ஐப்ரோ ப்ராடக்ட் வச்சு என்னுடைய ஐப்ரோஸை ஃபில் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ரொம்ப நேச்சுரலாக ஒரு கோல்டன் கலர் ஐ ஷேடோ, அதை எடுத்து ஜஸ்ட் என்னுடைய லிட்ல நான் பேக் பண்ணிக்கிறேன். சிம்பிளான ஒரு ஐ லுக். காஜல் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். காஜல் இல்லாமல் ஒரு ஃபெஸ்டிவ் லுக் வாய்ப்பே இல்லை. அப்புறம் ஒரு லிக்விட் ஐலைனர் என்னுடைய அப்பர் லேஷ் லைன் வந்து டைட் லைன் பண்ணிக்கிறதுக்கு. இப்போ நிறைய கோர் ஆஃப் மஸ்காரா, ஏன்னா ஐ ஜஸ்ட் லவ் மஸ்காரா. அதனால கொஞ்சோண்டு பிளஷ் அண்ட் ஹைலைட்டா. லிப்ஸ்க்கு வந்து சீரியஸாக எனக்கு தெரியல என்ன லைட்டாக போடலாமா போல்டாக போடலாமா, ஐ ஹவ் நோ ஐடியா. பட் இப்போதைக்கு நான் வந்து போல்டாக ஒன்று போடுறேன். தட்ஸ் இட் ஃபார் நவ். நான் போயிட்டு அவுட்ஃபிட் மாற்றிட்டு என்ன ஹேர் ஸ்டைல் போடலாம், என்ன ஜுவல்லரி போடலாம் அப்படின்றதெல்லாம் டிசைட் பண்ணிட்டு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ சாரீ அண்ட் ஜுவல்லரி இவ்வளோ தான். எங்கள் அம்மாவோட ஒரு சாரீ நான் தீபாவளிக்கு ஆட்டே போட்டுட்டேன். ஸோ அவ்வளோதான் கிளம்புனது. அதுக்கப்புறம் போய் கொஞ்சம் நைட் டைம் வெடிகள்லாம் வந்து வெடித்தோம். தீபாவளி அப்படி தான் நான் வந்து செலிப்ரேட் பண்ணேன். பெஸ்ட் தீபாவளி இல்லை, பட் இட் வாஸ் நாட் டூ பேடும் கூட. ஐம் தேங்க்ஃபுல் ஃபெஸ்டிவல் டைமில் ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணுறதுக்கு. நீங்களும் உங்களுடைய தீபாவளி நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை.